ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸான அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த விநாயகர் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கேஆர்புரம்லேருந்து ஹெப்பால் போகிற ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸோட நேம் வந்து பாபுசாபால்யான்னு சொல்லுவாங்க. இந்த பாபுசாபால்யா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இது அமைஞ்சிருக்கு. அங்கே கூட மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆகிட்டுருக்கு. இந்த விநாயகர் சிலை தான் பெங்களூர்லேயே இருக்க பிரம்மாண்டமான விநாயகர் சிலைன்னு சொல்கிறாங்க. இந்த விநாயகரோட மொத்த ஹைட் வந்து 60 அடி. இந்த விநாயகர் சிலைக்கு கீழே வந்து ஒரு விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி அமைச்சு வழிபட்டுட்டு வராங்க. அதில் மூலவர் வந்து விநாயகராக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் சிலையும் இருக்குது. முருகரும் வள்ளி தெய்வானையோடு இங்கே காட்சி தராங்க. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பக்கம் நிறைய நாக தெய்வங்களோட சிலையை அமைச்சு அங்கே வழிபட்டுட்டு வராங்க. நாக பஞ்சமிக்கு இந்த நாக தெய்வங்களுக்கு எல்லாமே சிறப்பாக பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க. நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சி இந்த சண்டே தான் இங்கே வர முடிஞ்சுது. சிட்டிக்கு நடுவில் ரொம்பவே இயற்கையாக அமைதியான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்களும் பெங்களூரில் யூனிக்கான டெம்பிள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். பெங்களூர் வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.